சத்யஜோதி பிலிம்ஸ் பிரம்மாண்ட தயாரிப்பில் தனுஷ் நடிக்கும் கேப்டன் மில்லர் வெற்றி நடை போடுகிறது உலகமெங்கும். தற்போது வந்துள்ள அண்மை செய்தி, தமிழக எம்பிக்கள் குழு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்திருக்கிறார்கள். இது தொடர்பான முழு விவரங்களையும் தருவதற்காக இணைப்பில் இருக்கிறார் செய்தியாளர் ரமேஷ்குமார். வணக்கம் ரமேஷ்குமார். இந்த எம்பிக்கள் குழுவில் இடம்பெற்றிருக்கும் எம்பிக்கள் யார் யார், அவர்களுடைய பிரதான கோரிக்கைகள் என்னென்ன, இது தொடர்பாக விரிவாக பதிவு செய்யலாம். வணக்கம். தமிழகத்தில் அண்மையில் ஏற்பட்ட மழை வெள்ள பாதிப்புகளுக்கு தமிழக அரசு கோரிய அந்த நிவாரணத் தொகையை மத்திய அரசு வழங்க வலியுறுத்தி தமிழக எம்பிக்கள் குழு தற்போது மத்திய உள்துறை அமைச்சரை சந்தித்து வருகின்றனர். குறிப்பாக இந்த குழுவினர் திமுக மக்களவை குழு தலைவர் TR பாலு தலைமையில் தற்போது சந்தித்து வருகின்றனர். மதிமுக எம்பி வைகோ, CPI எம்பி சு வெங்கடேசன், CPM எம்பி நடராஜன், விடுதலை சிறுத்தைகள் எம்பி ரவிக்குமார், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் எம்பி நவாஸ் கனி, அதே போல கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய எம்பி சின்ராஜ் உள்ளிட்ட இந்த எம்பிக்கள் குழுவினர் தான் தற்போது உள்துறை அமைச்சரை அவருடைய இல்லத்தில் சந்தித்து வருகின்றனர். குறிப்பாக தமிழக அரசு மத்திய அரசிடம் மழை வெள்ள பாதிப்புகளுக்கு 37,907 கோடி ரூபாய் நிதி வழங்க வேண்டும் என்று கூறியிருக்கிறது. இந்த 37,907 கோடி என்பது என்ன கணக்கு என்றால், கடந்த டிசம்பர் 4, 5 ஆகிய தேதிகளிலே சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் ஆகிய 4 மாவட்டங்களில் ஏற்பட்ட மிச்சாங் புயலினால் ஏற்பட்ட அந்த பாதிப்புகளுக்கு 19,692.67 கோடியும், அதனைத் தொடர்ந்து கடந்த டிசம்பர் 17, 18 அந்த தேதிகளில் தென் மாவட்டங்களான திருநெல்வேலி உள்ளிட்ட அந்த பகுதியில் ஏற்பட்ட கனமழை பாதிப்புகளுக்கு 19,692.67 கோடி என ஒட்டுமொத்தமாக 37,907 கோடி ரூபாய் மத்திய அரசு நிதி வழங்க வேண்டும் என தமிழகம் கோரிக்கை விடுத்திருக்கிறது. 2 முறை மத்திய அரசிடம் தமிழகம் மனு அளித்தும் இதுவரை அந்த தொகை வழங்கப்படவில்லை. எனவே அவற்றை உடனடியாக வழங்க வலியுறுத்தி தான் தற்போது தமிழக எம்பிக்கள் குழுவினர் உள்துறை அமைச்சரை சந்தித்து வருகின்றனர். விரிவான விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். சத்யஜோதி பிலிம்ஸ் பிரம்மாண்ட தயாரிப்பில் தனுஷ் நடிக்கும் கேப்டன் மில்லர் வெற்றி நடை போடுகிறது உலகமெங்கும்.